கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 41 32 வசனத்திலே தேவன் செய்ய போகிறதை சீக்கிரம் செய்வார் என்று யோசிப்பு சொன்னான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எனக்கு சீக்கிரம் பதில் கொடுக்க மாட்டாரா என்று காத்திருக்கும் இந்த வேளையிலே எதையெல்லாம் சீக்கிரம் செய்ய போகிறார் என்று பார்க்கலாம். முதலாவதாக, தேவன் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்த அநியாயமான காரியங்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிறார். சிலர் எத்தனையோ ஆண்டுகள் நியாயத்துக்காக காத்திருந்தீர்கள். அந்த காத்திருதலுக்கு தேவன் சீக்கிரத்திலே பதில் செய்ய போகிறார். அநியாயமாய் நடத்தப்பட்டீர்கள், சகித்தீர்கள், அது நிமித்தம் உபத்திரவப்பட்டீர்கள். இன்று தேவன் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். யாருக்கு நியாயம் செய்வார்? லூக்கா 18:8 வசனத்திலே இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்வார். சில வேளையிலே விதவைகள் கூட நியாயம் வேண்டும் என்று குழம்பி போய் வெகு நாட்கள் நியாயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, உங்கள் விஷயத்திலும் கூட நீடிய பொறுமையாய் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். என் அன்பு பிள்ளைகளே, தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் தேவனை நோக்கி பாருங்கள். என் வாழ்க்கையிலே நிச்சயம் நியாயம் செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். என் வாழ்க்கையிலே நியாயம் என்பது இல்லை, எனக்கு நீதி கிடைக்காது என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். கலங்காதிருங்கள். உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே நான் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறேன் என்று. இரண்டாவதாக, சீக்கிரத்திலே சுகம் தருவார். ஏசாயா 58:8 வசனத்திலே உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே சுகத்திற்காகவும் மனதிலே ஒரு போராட்டம். எங்களுக்கு சுக வாழ்வு வேண்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினீர்களே, இன்றைக்கு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லும் ஆறுதல் வார்த்தை போல உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உங்களுக்கு சுக வாழ்வு கொடுப்பேன் என்று. ஆனால் எப்பொழுது தருவார்? ஏசாயா 58:6-7 வாசித்து பாருங்கள். நெருக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிக்குண்டவர்களுக்கும் நாம் ஜெபம் செய்து விடுதலை செய்ய வேண்டுமாம். அதோடு கூட துயரத்திலே இருப்பவர்கள், பசியிலே இருப்பவர்கள், தேவையிலே தரித்திரத்திலே இருப்பவர்களுக்கு சரீர உதவி செய்ய வேண்டுமாம். இப்படி நீங்கள் ஜெபித்து உதவி செய்யும் போது உங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சீக்கிரத்திலே உங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்கும். மூன்றாவதாக, சீக்கிரத்திலே விடுதலை கொடுக்க போகிறார். ஆதியாகமம் 41 14 வசனத்திலே யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். எல்லாரும் அவனை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் சொல்லுகிறீர்கள், என்னையும் எல்லாரும் கைவிட்டார்கள், மறந்து விட்டார்கள் என்று. ஆனால் உன்னை நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் கிரியைகளை கணக்கிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு வந்த அவமானம், நிந்தை, மக்கள் உங்களை அவதூறாய் பேசும் வார்த்தைகள், இதையெல்லாம் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து யோசேப்பு சிறைப்பட்டு இருளில் இருக்கும்போது மேலானவை வரும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். சரியான நேரத்திலே யோசேப்புக்கு விடுதலை கிடைத்தது. அதன் பிறகு சிறைச்சாலை வாழ்வை அல்ல, சிங்காசனம், உயர்ந்த ஸ்தானத்திலே மேலான இடத்தில் வைக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, யோசேப்பை போல உங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் தேவ பயத்தோடு உங்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஒரு இரவு போதும் உங்களை உயர்த்துவதற்கு. எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்காதிருங்கள். உங்கள் கிரியைகளை அறிந்த தேவன் உங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். உங்களை சீக்கிரத்திலே விடுதலை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் மேல் நினைவாய் இருந்து சீக்கிரத்திலே எங்களுக்கு நியாயம் செய்து சுக வாழ்வு கொடுத்து இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்து உயர்த்த போகிறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.